அண்ணி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எதுக்கு உட்கார்ந்த டைமை வேஸ்ட் பண்ணணும்? எல்லாரும் ரெடிடா, நாம கோயிலுக்கு போயிடலாம். எல்லாரும் ரெடியா இருக்கோம் அண்ணி. ஒரு நிமிஷம். ஜானு, ஜானு. இந்த தேவயானி ஆண்டிக்கு என்ன ஆச்சு? ஜானுவோட பேரை சொன்னாலே நாக்கு பாம்பு மாதிரி சீறிட்டு வருவாங்க. இப்ப என்ன ஜானு ஜானுன்னு ரொம்ப பாசமா கூப்பிட்டு இருக்காங்க. ஜானு ஆண்டி, இப்ப ஜானுவை எதுக்காக கூப்பிடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல மனிஷா, நம்ம டைம் இப்ப நல்லா இருக்கு. அதனாலதான் அவளோட மனச மாத்திக்கிட்டா. அதனால இனியில இருந்து அவ கூட ரொம்ப பாசமாவும் அவளை ரொம்ப அக்கறையாவும் நம்ம பாத்துக்கிட்டோம்னா நாய் மாதிரி நம்ம கால் கீழே கிடப்பா. அப்பதான் கல்யாணத்தன்னைக்கு பிரச்சனை பண்ணாம இருப்பா. அவ நம்ம கால் கீழே நாய் மாதிரி இருக்க மாட்டா ஆண்டி. நம்ம பக்கத்திலே இருந்து நம்மள ஏமாத்தி நம்மள கால வாரி விட போறான்னு நினைக்கிறேன். ஐயோ, உனக்கெல்லாம் சந்தேகம்தான். சம்யுக்தா, வாமா கோவிலுக்கு போலாம். கோவிலுக்கா? என்ன ஸ்பெஷல் ஆண்டி? விவேக்குடைய வருங்கால மாமனார் பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி பிரத்யேகமா பூஜை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டாராம். அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு நான் எதுக்கு வரணும் ஆண்டி? என்ன சம்யுக்தா இப்படி சொல்லிட்ட? இந்த கல்யாணமே உன் தலைமையில தான் நடக்க போகுது. இப்ப நீ ஏன் வரலன்னு சொல்லிட்டா எப்படி சொல்லு? என்ன ஏன் தலைமையில தான் நடக்குதா? எதுக்காக இந்த கல்யாணத்தை ஏன் தலைமையில நடத்துறீங்க ஆண்டி? என்ன தெரியாம கேக்குற சம்யுக்தா? நேத்து வரைக்கும் அந்த ஜானுவால விவேக்கோட கல்யாணத்துல என்ன தடை ஏற்படுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா உன்னால கல்யாணத்துக்கு இருந்த தடை எல்லாம் போயிடுச்சு. இப்போ சந்தோஷமா விவேக்கோட கல்யாணத்தை செய்யலாம். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதானே. அதனாலதான் இந்த கல்யாணத்தை உன் தலைமையில நடத்த போறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே நீங்க எனக்கு மரியாதையும் கௌரவமும் கொடுக்கறீங்க. என்னமோமா, உன்னாலதான் என் டென்ஷன் மொத்தமும் போயிடுச்சு. டென்ஷன் உண்டாக்கதானே ஆண்டி நான் இங்க வந்ததே. சம்யுக்தா, இப்ப நீ என்ன சொன்ன? டென்ஷன் உண்டாக்குவா வந்த? ஐயோ நோ ஆண்டி, உங்களை டென்ஷன் ஆகாம பாத்துக்கதான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி வா போலாம். ஆண்டி 1 மினிட். நான் டெம்பிளுக்கு வரணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? மித்ராவும் கோயிலுக்கு வந்தாதான் நானும் கோயிலுக்கு வருவேன். மாப்ள, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. வாங்க விவேக், உட்காருங்க. சம்பந்தி, புது பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. செக் போஸ்ட்ல புடிச்சாங்களாமே. கடவுளே, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மாமா, நீங்களும் கோயிலுக்கு வரீங்களா? நான் கோயிலுக்கு வந்து என்னமா செய்ய போறேன்? கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் வரேன். என்னது? கல்யாணம் நின்னதுக்கு அப்புறமா? கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் இல்ல தேவயானி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன்னு. அங்கிள் கண்டிப்பா கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. இப்போ கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமான மாத்துறாரு. இங்க புலி வேஷம் போத்துன நிறையவே இருக்கு. அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த கல்யாணத்துக்கு தடை ஏற்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. பாவம் தேவயானி ஆண்டிக்கு இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. நிக்க போற கல்யாணத்துக்கு ஆகாய வரைக்கும் பந்தல் போடுறாங்க, பூலோகம் வரைக்கும் தோரணம் கட்டுறாங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு மட்டும் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பலன் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. பிளான் எல்லாம் வெயிட்டா தான் போட்டிருக்கீங்க.
நிச்சயம் நீங்க நினைச்சது நடக்கும். எங்க கூட சேர்ந்து நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நினைச்சது நினைச்ச மாதிரி அப்படியே நடக்கும். என்ன சொல்றீங்க? ஜானுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? கண்டிப்பா செய்வேன். ஏன் ஜானுக்காக மட்டும்தான் செய்வீங்களா? ஜானுவோட அக்காக்காக செய்ய மாட்டீங்களா? மிஸ்டர் மித்ரா, உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஜானுக்காக மட்டும்தான் செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க அக்காக்காக எதுவும் செய்ய மாட்டீங்களா? என்ன? ஜானு டீச்சரோடைய அக்காவா? எனக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியாது. ஜானு டீச்சர், உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்களா? ஆமா லக்கி, ஜானு டீச்சருக்கு ஒரு நல்ல அக்கா இருக்காங்க. ரொம்ப பாசமா பாத்துக்க கூடிய ஒரு அக்கா. அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்க கூடிய ஒரு அக்கா. அவங்க தங்கச்சிய மட்டும் இல்லாம தன்னோட புருஷனையும் தன்னோட குடும்பத்தையும் கண்ல இருக்க இமை மாதிரி பாத்துக்க கூடிய அக்கா. நீங்க மட்டும் அம்மாவை கூட்டிட்டு வரலனா நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ எடுத்த போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன். லக்கி எதுக்காக இந்த மாதிரி தப்பான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா? அந்த போட்டோஸ் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அக்காவும் ஜுன்னுடைய அம்மாவும் ஒரே ஆள் தானே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பதில் சொல்லுங்க அங்கிள். அந்த போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிடுவேன். லக்கி, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. லக்ஷ்மி வேண்டான்னு சொல்லி நீ இதை செஞ்சினா அவங்க கண்டிப்பா உன் மேல வருத்தப்படுவாங்க. நீங்க மட்டும் இப்ப கோவிலுக்கு வரலன்னா நானும் வருத்தப்படுவேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? லக்கி, அந்த போனை என்கிட்ட கொடு. நான் அர்ஜுன் கிட்ட பேசணும். ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், நான் தான் சம்யுக்தா பேசுறேன். சொல்லு லக்ஷ்மி. நீங்க ஜுன்னுவையும் ஜுன்னுவோட மதரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாகணும், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் அர்ஜுன், நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சது இல்ல?